ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாருங்க ஜிலேபி மீன் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. இதைத்தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மருங்கிறதுனால இந்த பாருங்க மாமரத்து இடையில உட்காந்துட்டு ஏன்னா வேற எங்கேயும் உட்கார முடியாது, வெயில் தாங்க முடியல. வாங்க எப்படி இதை சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீனை இந்த சைடில் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் இதை சிறகுன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மெதுவாக இப்படியும் வெட்டி எடுத்துக்கலாம். முள்ளை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் மெதுவாக இப்படி வெட்டிக்கிட்டோன்னா அழகாக வந்துடுங்க. சிசர் இருந்தால் சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இந்த அருவா யாராவது யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அருவா வச்சு இருக்கிறது. வெங்காயம் நறுக்கிறது முதற்கொண்டு இந்த அருவாவில் வச்சு தான் நாங்கள் எங்கள் ஊரில் இருப்போம். தலையில் இந்த முள் வரைக்கும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி முதுகு பக்கம் கட் பண்ண மாதிரியே வயிற்று பக்கமும் மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளே போனாலும் பரவாயில்ல. இதை இப்படி ஒரு அடி கல்லில் வச்சு அழகாக நஞ்சு வந்துச்சு பாருங்க. இல்லைன்னா இது வெட்டுறது கஷ்டம்தான், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா முள் ஸ்ட்ராங்கு. ஒரு அடி அதே மாதிரி அடிச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் வந்துடும். இது தலைப்பக்கம் இருக்க இந்த செவலத்தையும் நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். அழகாக வந்துடுது. இதையுமே கட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. இதான் செவலம். இதை வச்சு தான் அது சுவாசிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீந்துமா என்னன்னு தெரியலன்னு. நீந்தும் துடுப்பு தான், துடுப்புன்னு அதுக்கு படகு துடுப்பு. சுவாசிக்கிறது அந்த செவலம்னு அது பக்கத்தில் இருக்குல்ல. சரி. இது இனிமேல் நம்ம செதில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த சிறகுலாம் இருந்தால் எடுக்க முடியாது, முள் குத்துமா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் துருவியை வச்சு அழகாக எடுத்துகிறோம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த பக்கமாக அதே மாதிரி நம்ம இந்த செதில் எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ண பயந்து தான் நம்ம மீன் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி நிறைய வீடியோ போடுறோம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்க செதில் எடுத்தாச்சு பாருங்கள். இந்த இதில் இருக்க செதிலில் நம்மனா நீட்டாக எடுத்துருவோம். நான் அன்றைக்கி ஒரு கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்தேன், க்ளீனாகவே வெட்டலைங்க, அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஒரு செதில் விடாமல் எடுத்தாச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். செதில்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இதை இனிமேல் நம்ம கட் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ இந்த மீனை முதுகு பக்கத்தில் இருந்தே இப்படி மெதுவாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த குடல்லாம் அழகாக வந்துடும் பாருங்க. இந்த குடல் பக்கமாக இருக்கா, இதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். குடல்லாம் எடுத்து நீட்டாக எடுத்துடலாம். இன்னும் மிச்சம் இருக்கிறத அடுத்த பீஸ் வெட்டும்போது கூட எடுத்துக்கலாம். அந்த சைஸ் பீஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பீஸாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம நல்லா நீட்டாக அதில் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் தரையில் வச்சு வெட்டினேன்னா இப்படி ஆடாத ரூபா மண்தரையில் வச்சு வெட்டிடுவேன். வால் வரைக்கும் அழகாக வெட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இந்த தலை பீஸை இப்படி தாங்க நல்லா சிசர் வச்சு நான் கட் பண்ணிடுவேன். அருவாள் எடுத்து வெட்டினாலும் வெட்டிக்கலாம். எவ்வளோ சோப்பாக இருக்குது பாருங்கள். செவலம் தண்ணிக்குள்ளே போட்டோம். ஃப்ரெஷ்ஷான மீன் இப்படி தான் இருக்கும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்மளுக்கு கையை வச்சு வச்சிடும். எங்களுக்கு இந்த தலைலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலையில் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அந்த கண் இந்த பக்கம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீட்டாக கழுவியாச்சு. இந்த பூவை அப்படி எடுத்துக்கலாம். வாய்ப்பக்கம் இதெல்லாம் வேண்டான்னா இப்படி வெட்டி எடுத்துக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். கத்திரி வேறு வாங்கணுன்னு நல்லா மலிக்கிட்டு இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். இதில் எதோ இருந்துச்சுன்னா இப்படி க்ளீன் பண்ணி விட்டுக்கணும் நம்மளே.
இந்த பூ தலை பக்கத்தில் இருக்குல்ல, இதை இப்படி நல்லா கிள்ளி எடுத்துக்கிடுவோம். ஒரு மீனை நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், ஜிலேபி மீனை. இதில் இந்த வேஸ்ட்டை மட்டும் நம்ம இப்படி எடுத்து போட்டுடலாம். பீஸ் என்ன அழகாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஜிலேபி மீன் எப்படி வெட்டி சுத்தம் பண்ணலான்னு பார்த்தோம் பாருங்கள். இனிமேல் நான் உப்பு போட்டு கழுவி இதை உரசி குழம்பு வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.